டிவியில் வந்து ஆட் பார்த்துட்டு இருந்தேன். ஆட்ஸில் பார்க்குறப்போ முன்ன வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி வந்து வெவ்வேறு, அதாவது இல்லாத கம்பெனியை ஒரு மாடலாக வச்சு இதை விட இது வந்து பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அதை அப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ என்னடான்னா, இப்போ அதே கம்பெனி தன்னோட பழைய வெர்ஷன் ப்ராடக்ட்டை விட இந்த புது வெர்ஷன் வந்து அட்வான்ஸ்டான மெத்தடு, இது வந்து இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்குறப்போ அந்த பழைய வெர்ஷனே நல்ல வெர்ஷன் தான் சொன்னாங்க. அப்போது அது இப்போ பெட்டரா இல்லையா, பர்ஃபெக்டான சொல்யூஷன் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளார கேட்க வச்சுச்சு. இவ்வளோ வெர்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே வருது, ஆனால் ஏன் வரணும்? இந்த வெர்ஷன் இந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்ணிடுச்சு, ஓகே, அப்போ அங்கேயே நிற்க வேண்டியதான, ப்ராப்ளமும் தீர்ந்துருச்சு, திரும்ப அதுலேருந்து ஏன் ஒரு புது வெர்ஷன் வருது அப்படின்னு கேட்குறப்ப தான் வை தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் சொல்யூஷன். ஸோ ஏன் இந்த இடத்துல பர்ஃபெக்டான சொல்யூஷனே இல்லை அப்படின்னு பார்க்குறப்போ, we as a person are not perfect. ஸோ நம்மளோட ஹியூமன் கைண்ட் வந்து பர்ஃபெக்டான பீயிங்ஸ், பர்ஃபெக்டான ஆர்கானிசம்ஸ் கிடையாது. பிகாஸ் வி கீப் எவால்விங். அந்த எவால்விங் தான் ப்ராப்ளம்ஸை எவால்வ் பண்ணுது. ப்ராப்ளம்ஸ் எவால்வ் ஆகிறதுக்கு நம்மளோட மைண்டு ப்ராடக்டை எவால்வ் பண்ணுது. ஸோ அதுதான் பர்ஃபெக்டான சொல்யூஷன் ஒன்று இல்லாமல் கொண்டு வருது. ஸோ ஈவன் தோ அது பர்ஃபெக்டான சொல்யூஷனாக இருக்கலாம், பர்ஃபெக்டான எர்த்தாக இருக்கலாம். ஸோ எவால்வேஷன் தான் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எய்தர் இட் நாட்ஸ் அ கம்பெனி திங், எய்தர் இட் நாட்ஸ் அ ஹியூமன் திங். இட்ஸ் அன் என்விரான்மெண்ட். அண்ட் ஈவன் தோ இந்த எர்த்தே ஒரு பர்ஃபெக்டான பிளானட்டே கிடையாது. பர்ஃபெக்டான பிளானட்ஸ் மீன்ஸ் இட் ஹேஸ் அன் எவ்ரி ரிசோர்ஸஸ். பட் இருந்தாலும் அது வந்து இன்னும் எவால்வ் ஆகிக்கிட்டே போகுது. அந்த எவல்யூஷன் தான் ப்ராப்ளம்ஸை எவால்வ் பண்ணுது. திரும்ப சொன்னதே தான், ப்ராப்ளம்ஸ் எவால்வ் பண்ணுது, ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை எவால்வ் பண்ணுது, சொல்யூஷனை தரக்கூடிய ப்ராடக்ட்ஸையும் எவால்வ் பண்ணுது. நம்மளோட ஹியூமன் கைண்டையும் அதை வந்து எவால்வேஷனுக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால தான் இந்த உலகத்தில் பர்ஃபெக்டான சொல்யூஷன் ஒன்று இல்லாமலே இருக்குது.